லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அமுதா எங்கேயும் வரமாட்டா. நாளைக்கு உன் மாப்பிள்ளைய பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. தாலியை அறுத்து விடணும். இங்க நின்னு உன் நேரத்தை வீணாக்காம கிளம்பு. அமுதா, என் அக்கா உசுறு உன் கையில தான் ஆத்தா இருக்கு. வந்துரு ஆத்தா. கொடுத்தவங்க மட்டும்தான் பேசணும். எங்களை மத்தியில உட்கார வச்சுட்டு நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சிதம்பரம் ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்தா எதுக்கு நிக்கிறாரு? ரங்குனார் பேரன் செந்தில். இவங்க வாத்தியார்னு போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா ஐயா வாத்தியாரே இல்லையா. பள்ளிக்கூடத்துல எடுபிடி வேலை பார்க்குற சாதாரண கிளர்க்கான். இது என் மக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது ஒரு கல்யாணமே இல்லைங்க. எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கும் இவங்க கூட இனி சேர்ந்து வாழ சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, தாலி கட்டின அவுகளே தாலிய இந்த சபை ஆளுக முன்னாடி கழட்டிட்டா மரியாதையா இருக்கும். அம்புடுதான். ஊர் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். ஏன்பா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஊர் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன். ஏடா, நீ என்னடா தப்பு பண்ண? ஊர்க்காரன் 1000 சொல்லுவான். நீ என்னடா அவனு கூட சேர்ந்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க? சரிப்பா, ஒன்னு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. பையனும் தப்பு பண்ணதான் ஒத்துக்கிட்டான். இனி பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? பேசாம அத்து விட்டுருவோம். ஏங்க சின்னஞ்சிருச்சுங்க, இப்பத்தே அதுகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அத்து விடுவே அதுக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன மாப்பிள, அவங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் பாட்டுல பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்பா, தாலி கட்டினவனே தப்ப ஒத்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிட்டு போறேன்னு சொல்றான். நீ என்னடானா இடையில குதிக்கிற? ஐயா, அவங்க 2 பேருக்கும் பெரியவங்க பார்த்து பேசி முடிச்ச கல்யாணம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சு நடந்த கல்யாணம் அது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல உசிரே வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில அம்புட்டு காதல் இருக்குங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு அவங்க காதலை கொண்டு போடாதீங்க. சின்னஞ்சிருச்சுங்க, பாவங்க. ஆத்திரத்துல அவசரப்பட்டு முடிவெடுத்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என் மாப்பிள்ள தப்பு பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை ஆகாதுங்க ஐயா. இத பாரு அமுதா, அம்மாடி, வாழ்க்கையில லட்சியம் கனவு இதை எப்ப வேண்டாலும் அடைச்சுக்கலாம். ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை இழந்துட்டு அதுக்கப்புறம் கனவு அடைஞ்சு என்ன பிரயோஜனம் ஆத்தா? பாரு, பிடிவாதம் பண்ணாத. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. இது ஓ வாழ்க்கை.
அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்லி ஒரு தப்பான முடிவு எடுத்து உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காதம்மா. இத பாருங்க, சும்மா பேசி அவ மனசை கலக்கணும்னு பாக்காதீங்க. இது ஒண்ணும் சட்டையில பட்ட கரை கிடையாது, அப்படியே தோச்சன போறதுக்கு. இது அவ வாழ்க்கையில பட்ட கரை. இதை எப்படி போக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சும்மா அப்படியே அக்கறை படுற மாதிரி நடிக்காதீங்க. ஏன் யார் நடிக்கிறது? நீ நடிக்கிறியா நாங்க நடிக்கிறோமா? சும்மா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காத. மாமா அமைதியா இருக்கு மாமா. பேச வேண்டியவளே அமைதியா இருக்கா. என்னை விட்டு போறது அமுதாவுக்கு சந்தோஷம்னா அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. டேய் லூசாடா நீங்க. அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா முட்டாப்பையில. அத்து விடுறதுனா சும்மா இல்லப்பா. இங்க இருக்கு பார் பால் சொம்பு. இதுல தாலிய கட்டினவனே தாலிய கழட்டி சொம்புல போடணும். இந்த பொண்ணு இதை எடுத்துக்கிட்டு போய் கோயில் குளத்துல கலந்துட்டு அந்த தண்ணியில 3 முறை முங்கி எந்திரிக்கணும். அப்படி முங்கி எந்திரிச்சிட்டா அத்து விட்டதுதான். அதுக்கு பிறகு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. இது சாமி சாட்சியா ஊர் சாட்சியா நடக்கிற சடங்கு. சரிங்கய்யா, அமுதா கழுத்துல நான் கட்டின தாலியை நானே கட்டிடுறேன். டேய் மாப்ள வேண்டாம்டா. மாப்ள டேய் மாப்ள வேண்டாம்டா டேய். என்னாச்சு இவனுக்கு? தாலியை கழட்ட போனா அப்படியே நிக்கிறான். ஐயா, நான் தாலி கட்டுறதுக்கு முன்னால நான் கேட்குற ஒரே ஒரு உதவியை அமுதா எனக்காக செய்யணும். அது அமுதா செஞ்சா நான் மறு வார்த்தை பேசாம தாலி கழட்டி இந்த பாலில் போட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அமுதாவோட வாழ்க்கையில வரமாட்டேன். ஏய் என்னடா விளையாடுறியா? ஒழுங்கா சபையில என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏப்பா இளங்கோ, ஏப்பா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? நீங்களா பேசிக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்கு எங்களை இங்க வர சொன்னீங்க? நீங்களா பேசியிருக்கலாம்ல. அமுதா எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சா போதும், நான் தாலியை கழட்டிடுறேன். ஏதோ பண்ணணும் சொல்றியா? என்ன உதவிப்பா பண்ணணும்? அந்த சொன்னதானே தெரியும். நாங்க சரியா தப்பான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும். அமுதா கடைசியாக ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிற எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு வரணும். இல்ல, அமுதா எங்கேயும் வரமாட்டான். இது சரிப்பட்டு வராதுங்க. உங்க மேல உள்ள ஒரு மரியாதைக்காக பாக்குறேன். ஏங்க என் மாப்பிள்ள சொத்து பத்துக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலைங்க. உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்க அவங்க ஆத்தாவை காப்பாத்துறதுக்கு தானங்க. அதுல என்னங்க உங்க கிரீட இறங்கிற போகுது? ஏங்க எங்க வீட்டு பொண்ணு எதுக்குங்க உங்க அம்மாவை பார்க்க வரணும்? சும்மா தேவையில்லாம பேசிருக்காதீங்க. பாருங்க, நீங்க என்ன வேணா செய்யுங்க, அவ வரமாட்டா.
ஐயா நீங்க அடுத்து என்ன வருமோ அதை பாருங்க ஐயா. ஐயா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. நான் செஞ்ச தப்பு நினச்சி, இந்த பிள்ளைய நினச்சி அவ புலம்பிட்டு கிடக்காங்க. அமுதா அங்கே வந்தாதான் எங்கள் அம்மாவோட உசுரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த பிள்ளைய வந்து அவங்கள காப்பாற்றி தர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த குடும்பத்தையும் அவங்க பொண்ணையும் எந்த விதத்துலையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன். அவன் என்ன அம்புட்டு பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டான்? பெத்த ஆத்தாளுக்காக தானே கேட்குறான். பேசாம உங்க மகளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர சொல்லுங்க. சிதம்பரம் ஐயா, உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் நீங்க தான் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கணும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம பொண்ணு வாழ்க்கைய சரியாக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். ஒத்துக்குங்க. அப்புச்சி, நான் போயிட்டு வரட்டுமா? இவளை பாத்தீங்களா? இங்க பாருங்க, எங்க வீட்டு பிள்ளைய தனியெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்களும் கூட வருவோம். சரிப்பா, சபையை இன்னும் 1 மணி நேரம் தள்ளி வச்சுப்போம். என்ன, கிளம்புங்க கிளம்புங்க. வாமா. என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னடி ஏங்க, இவன் போட்ட திட்டம்லாம் பழிக்கலன்னு இப்ப ஏதோ அவன் ஆத்தால வச்சு பெருசா திட்டம் போட்டுட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்காம நீங்களும் உங்க அப்பச்சியும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியல. நாகு, ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அவங்க முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்மளை மீறி அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஏங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அமுதா உள்ள கூட்டிட்டு போறாங்க. நீங்க என்னடா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நாகு, புலம்பாத. நாம வேற தேவையில்லாம போய் இந்த முகத்தெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம எங்கேயே நிற்போம். நம்மளை மீறி இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துருவோம். என்னதான் நடக்குமோ? இந்த ரூமுதே அத்தா.
வந்துட்டியா அத்தா? அத்தை அத்தை என்ன மன்னிச்சிரு அத்தா. அத்தை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ மட்டும் வாத்தியாரி இல்லைங்கிற உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு அத்தா, மன்னிச்சிரு. அத்தை அழாதிய. உங்க நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான். அத்தை உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? என் கோபம் இல்ல, என்ன முழுசா நம்ப வச்சு ஏமாத்தின உங்க புள்ள மேலதான். நான் தான் கண்மூடித்தனமா அவ சொன்ன எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துட்டேன். அத்தா, அவனோட சேர்ந்து வாழு, என் வீட்டுல வந்து இருன்னு நான் சொல்ல மாட்டேன் அத்தா, சொல்ல மாட்டேன். நீ அப்படி செய்யவும் வேண்டாம். நான் உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். இது போதும் அத்தா, இது போதும். நான் இந்த அத்தைய மன்னிச்சிடறேன் அத்தா. என்ன அத்தை நீங்க? என்ன அத்தை? அம்மா அழாதீங்க அத்தை. மன்னிச்சிடு அத்தா. நீங்க தான் இந்த அம்மாவோட மருமகளாமா? 2 நாளா மயக்கத்திலே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல. அமுதா அமுதான்னு உங்க பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்களாச்சும் கொஞ்சம் ஜூஸை கொடுங்க, சாப்பிடுறாங்களான்னு பாப்போம். அம்மா, உங்க மருமக வந்துட்டாங்க. அவங்க கையாலையாவது இந்த ஜூஸை குடிங்க. இந்தாங்க குடிங்க. ஆத்தா அமுதா, நீ செந்தில புருஷனா கூட ஏத்துக்கிற வேண்டாம். ஆனா எங்க அக்காவை காப்பாத்துற சக்தி உங்ககிட்டதே இருக்கு ஆத்தா. எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்தி கூட ஆத்தா. இத புடி. அம்மா வேண்டாம். அப்பச்சி. அமுதா, பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. அவங்கள பார்த்தது போதும், கிளம்பி வா. அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. சரிதா. ரெண்டு நாளா மயக்கத்திலே தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல. அமுதா அமுதான்னு உங்க பேரையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அக்காவை காப்பாத்துற சக்தி உங்ககிட்டதே இருக்கு ஆத்தா. எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்தி கூட ஆத்தா. வேற வேணாப்பா, நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்து உங்க அம்மாவை பார்த்துட்டா. இப்போ சிதம்பரம் ஐயா கேட்குற மாதிரி அவங்க மக கழுத்துல இருந்து தாலியை கட்டி இந்த பால்ல போட்டு அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு.
என்ன சிதம்பரையா, உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இல்லையே? முடிவெடுக்கிறதுக்கு தான் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இவங்களை தொலைச்சு தலை முழுகிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. பின்னப்பா, தாலியை கட்டி பால்ல போடு.